ஓகேங்க. ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷகே பவரோகிணாம் நிதகே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரவே நமோ நமः. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரபர்யந்தா வந்தே குரு பரம்பரா. சர்க்குரு சரணாரவிந்தாபியாம் நமோ நமः. எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய தனிப்பெரும் கிருபையினாலும் நம்மளுடைய தமிழகத்தில் பாடி கொரட்டூரில் மத்தியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ரொம்ப அற்புதமாக ஒரு ஆலயம், ஜம்புகேஸ்வரருடைய ஆலயம். பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொரட்டூர் இந்த ஊர். இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா 1200 வருஷம் பழமையான ஒரு சிவாலயம் இருக்குது. இந்த சிவாலயம் ரொம்ப விசேஷமான சிவாலயம். இந்த சுவாமியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஜம்புகேஸ்வரர். இந்த ஆலயமானது பார்த்திங்கன்னா 1200 ஆண்டுகள் ரொம்ப பழமையான கோவில். சுவாமிக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படிங்கிற பேர் ரொம்ப விசேஷமான பேர். திருவானைக்காவலில் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தபடியாக நம்ம ஊரில் தான் விசேஷமான இது கோவில். அந்த நாளில் இந்த கோவிலை சுற்றி பெரிய ஏரி இருந்ததாகவும் நடுப்புற இந்த கோவில் இருந்ததாகவும் புராண இதிகாசங்கள் நமக்கு சொல்லுது. அதில் ரொம்ப அற்புதமாக அகிலாண்டேஸ்வரி அம்பா சமேத ஜம்புகேஸ்வரருடைய ஆலயத்தில் நம்ம இருக்கோம். இப்போ அந்த ஆலயத்தோட சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தலவிருட்சமாக ஜம்பு மரம்னு சொல்லக்கூடிய நாகல்பழ மரமானது இங்கே இருக்குது. மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை வைகாசி ஆனி ஆடி 4 மாதங்கள் காய்க்கும். எப்போவுமே நாகப்பழங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி புரட்டாசி அதில் தான் காய்க்கும். இந்த ஊரில் மாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை வைகாசி ஆடி அந்த 5 மாதங்கள் காய்க்கும். சித்திரை மாதத்தில் 4 மாதங்கள், ஆவணி மாதத்தில் தொடக்கம் வரலையும் இருக்கும். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காகபுஜண்டர் சித்தர், நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்த வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அகஸ்தியரும் காகபுஜண்டரையும் மறக்கவே முடியாது. இந்த காகபுஜண்டர் சித்தர் கொஞ்ச நாள் இங்கே வாழ்ந்து இந்த சுவாமியை பூஜை பண்ணியிருக்கிறதாக நிறைய வரலாறுகள் சொல்லுது. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தில் உள்பிரகாரத்தில் சுவாமி கிட்டேயே சித்தருடைய வடிவமானது கருங்கல்ல அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கருங்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா காகபுஜண்டர் எப்படி தன் ஜடையோட அந்த காக்கா ரூபத்தில் பூஜை பண்ணுறாரோ 2 சிற்பங்கள் இருக்கும். கீழ் சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேல் சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா ரூபத்தில் இருக்கும். இந்த ஆலய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கோவில்லையும் விமானங்கள் இருக்கும். இந்த கோவிலில் சுவாமி குடவர கோவிலுங்கிற திட்டத்தில் சுவாமிக்கு விமானம் கிடையாது. இங்கே பல வருஷமாக அது அப்படி தான் இருக்குது. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுதும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பல மராமத்து வேலையை பார்த்து தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. விமானங்கிறது இந்த சுவாமிக்கு கிடையாது. விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் தோறும் காகபுஜண்ட சித்தருக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கும். பங்குனி ஆயில்யத்தில் சுவாமியோட திரு நட்சத்திரம் அது. அங்கே அப்போ அன்னதானங்கள் எல்லாம் பூஜைகள் பண்ணுவாங்க. காகபுஜண்டருக்கு தனியாக சுதையில் ஒரு சன்னதி உண்டு. இங்கே தியானங்கள் பண்ணுவாங்க நிறைய பேர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தபடியாக நம்ம ஆலயத்தில் விசேஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை, அந்த திருவாதிரையில் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜருக்கு முதல் நாள் சாயங்காலம் பிரம்மாண்டமான ஒரு மகாபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்னைக்கு மாலை, இந்த திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு மாலை நம்மளுடைய எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளும் நடராஜ பெருமாளும் சந்திப்பு உற்சவம் பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. சந்திப்பு பொதுவாக உற்சவ காலங்களில் சிவன் தான் போவார், சோமாஸ்கந்தர் போய் பண்ணுவார். ஆனால் நம்ம கோவிலில் மாத்திரம் அந்த நாள்லேருந்து நடராஜர் போய் சந்திப்பு பண்ணுறது. வருஷம் மார்கழி மாதம் திருவாதிரையில் நடராஜர் சந்திப்புக்கு போவார். அது ரொம்ப விசேஷமானது. முதல் நாள் அபிஷேகம், மறுநாள் ராத்திரி தான் எங்களுக்கு சந்திப்பு. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அது நடக்கும். அடுத்தபடியாக ரொம்ப விசேஷமானது பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர கல்யாண உற்சவம். இந்த பங்குனி உத்திர கல்யாண உற்சவத்தில் கல்யாணம் ஆகாத தம்பதியர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இங்கே சுவாமி கல்யாணம் முடிஞ்ச உடனே அர்ச்சகர் மாலை போடுவார் அவங்க கையால். அந்த மாலையை போட்டுட்டு சுவாமியை 3 பிரதட்சணம் கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். அப்படி பண்ணால் அதிசீக்கிரமாகவே கல்யாணம் ஆகி நிறைய பேர் எங்களை சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி பிரார்த்தனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது கண்ணு கூட நிறைய நடக்குது. அடுத்தபடியாக ஆடிப்பூரத்தன்னைக்கு இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்பாளுக்கு வளையல்லாம் அலங்காரம் பண்ணி நிறைய பச்சை பயிரை ஊற வச்சு முளை கட்டி அந்த பயிரை ஃபுல்லாக ஒரு பச்சை
ரவிக்கை காட்டன் துணியில் கட்டி அம்பாளுடைய வயிற்றில் கட்டி பூஜைகள்லாம் முடிந்த பிறகு அதை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்போம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது சிறப்பான முறையில் கிட்டும். நிறைய பேர் கண் நேராக பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி நம்மளுடைய ஆலயத்தில் 28ஆம் தேதி அன்றைக்கி வருது. இந்த மாதம் 28/7/2025 திங்கக்கிழமை அன்றைக்கி நம்மளுடைய ஆலயத்தில் வருது. அது சிறப்பான முறையில் நடைபெறுது. இப்போ தான் ஜூலை 14ஆம் தேதி நம்மளுடைய ஆலயமானது குடமுழுக்கு நடைபெற்றது. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நிறைய ஊர் மக்களுடைய சகாயங்கள் மற்றும் இருக்கக்கூடிய பெரிய மனுஷர்கள் முக்கியஸ்தர்களுடைய சகாயத்தினால நம்மளுடைய ஆலயமானது 40 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல சிறப்பான முறையில் புனரமைத்து, இதெல்லாம் ரொம்ப மண்ணு தரையாக இருந்தது. மழை பெஞ்சிங்கன்னா நடக்க முடியாது. பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கீழெல்லாம் நிறைய கருங்கல், நமக்கு நிறைய வசதி, லைட்டு வசதி எல்லாம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த லைட்டு வசதிலாம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ அந்த லைட்டெல்லாம் போட்டு நமக்கு சிறப்பான முறையில் 14ஆம் தேதி ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மிக விமர்சையாக குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாள் மண்டல பூஜைகள் சிறப்பானது நடைபெறுகிறது. நடுப்புறைய அந்த ஆடிப்பூரம் வேறு வருது. ரொம்ப விசேஷமான ஆலயம். உங்களால் கண்டிப்பாக வர முடியும். சென்னையில் தான் இருக்கீங்கன்னா கோவிலோட டைம் பார்த்திங்கன்னா காத்தால 6 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5:30 மணியிலிருந்து 8 மணி வரை அவசியமாக எல்லாரும் தரிசனம் செய்யணும். அடுத்தபடியாக நம்ம ஆலயத்தில் இப்போ கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நூதனமாக கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலே. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுத்தாங்க. அது சரியானபடி நடைமுறையில் வரலை. அது நிறைய தடங்கள் ஏற்பட்டு போச்சு. அதனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பிரம்மாண்டமான முறையில் இந்த சுவாமிக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு கொடிமரமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. நூதன கொடிமரம். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயும் ஆக்சுவலாக கொடிமரம் இருக்கும். இந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா 45 ஆண்டுகளுக்கு பிறகு, எல்லாமே 45 ஆண்டுகள் தான். கும்பாபிஷேகமும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக, இப்போ பண்ணியிருக்கக்கூடிய அந்த கொடிமரமும் 45 ஆண்டுகளுக்கு மேலாக. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். விசேஷமான ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊருங்காலங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ நிறைய நண்பர்கள் வெளியூர்லேருந்துலாம் பார்க்குறாங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அவசியமாக எல்லாரும் தரிசனம். அடுத்தபடியாக சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இங்கே முருகப்பெருமான் இருக்கார். முருகப்பெருமான் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி கிருத்திகையில் பெரிய திருவிழா நடக்கும். இங்கே கோவில் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் மாசி கிருத்திகை திருவிழா நடக்கும். அதனைத் தொடர்ந்து மாதம் பிரதோஷங்கள், மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷங்கள், சங்கடகர சக்திகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து உற்சவங்களும் சிறப்பாக நடக்கும். இந்த ஆலயத்துக்கு பேர் சமக்கோவில்னு பேர். இந்த கோவில் பின்புறம் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குளத்துக்கு எத்தாப்பில் பெருமாள் கோவில். எப்போவுமே சிவன் கோவில், விஷ்ணு கோவில் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கும், இல்லை எத்தாப்பில் இருக்கும். ஆனால் நம்ம கொரட்டூரில் மாத்திரம் சமக்கோவில்னு சொல்லிட்டு சிவன் இங்கே, நடுப்புற குளம், அந்தண்ட பெருமாள் கோவில் இந்த ஊருக்கான அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக 4 திக்கிலையும் 4 தேவதைகள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மகா கணபதி கோவில் இருக்கும், சன்னதி விநாயகர்னு. எப்போவுமே சன்னதி விநாயகருங்கிறது கோவிலுக்கு முன்னாடி இருக்கும். இங்கே நம்ம ஊரில் மாத்திரம் சன்னதி விநாயகருங்கிறது ரொம்ப தனியாக இருக்குது. அதனை தாண்டி அந்த சைடு பார்த்தீங்கன்னா கங்கை அம்மன் ஒரு அம்பாள் இருக்காங்க. அடுத்தபடியாக அந்த மூலையில் குளத்துக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா படவட்டம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க. இந்த ஆலயத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான அமைப்பு. நடுப்புற குளம், சுத்தி கோவில், நடுப்புற குளம், சமக்கோவில்னு பேர். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்து நடக்கக்கூடிய விசேஷம்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே காத்தால் ஆரம்பித்ததுலேருந்து நைட்டு வரலையும் ஏதாவது பூஜைகள் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த முக்கியமாக வியாழக்கிழமைகளில் சித்தர்களுக்கு வழிபாடு, இந்த காகபஞ்சன சித்தருக்கு வழிபாடு, அவருக்கு நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். மாதம் ஆயில்யமே அந்த சித்தருக்கு ஒரு ஈவினிங்கில் ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதை தவிர நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க. சுவாமி இங்கே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இங்கே காகபுஜண்டர் ஜீவ சமாதி ஆகிட்டாரான்னு கேட்குறாங்க. இது ஜீவ சமாதி அல்ல, அது தெளிவாக சொல்லிடுறோம். சுவாமி காகபுஜண்டர் கொஞ்ச நாளைக்கு தன் மனைவியோடு இருந்து இங்கே பூஜை பண்ணியிருக்கார். அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பான ஒரு விஷயம். அந்த கோவிலானது அப்பேற்பட்ட விசேஷத்தை கூடியது. அதை தாண்டி இந்த ஊரில் ஒரு மரபுகள் இருக்குது. இந்த ஊரில் யாருக்காவது கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கல்யாண பத்திரிகையை வச்சு முதல்ல பிள்ளையார் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது இந்த ஊரோட மரபு. யாராவது இங்கே பெண் வீட்டாராக இருந்தாலும் சரி, பையன் வீட்டாக இருந்தாலும் சரி, அந்த முன்னாடி சொன்னது போல் அங்கே சன்னதி விநாயகர் இருக்குது. அந்த சன்னதி விநாயகருக்கு பொங்கல் வச்சு பத்திரிகையெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் குலதெய்வம் கோவிலுக்கே போவாங்க. இதோட அமைப்பாக இது ஒரு சிறப்பான முறையில் ஒரு அமைப்பாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது.
அடுத்தபடியாக ஆலயத்தில் வந்து ரொம்ப இருக்கக்கூடிய வைப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா அந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வருஷத்துக்கு மேலே போனதுனால நிறைய பேர் தியானங்கள் பண்ண வருவாங்க. இங்கே தியானங்கள் மற்றும் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேர் நிறைய பணிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே வந்து சுவாமி அம்பாள் பூஜைகளில் தரிசனம் பண்ணும்போது நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு உணர்வுகளானது கிடைக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து உள்ளே வந்து முதல் சிக்னலில் ரைட்டு கொரட்டூர்னு கேட்டுட்டு விவேகானந்தா ஸ்கூலுக்கு பேக் சைடு இருக்குது. அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோவில் ஆலயம். மேப்பில் போட்டிங்கனாலும் மேப்பு கரெக்டாக காமிக்கும். அனைவரும் இருந்து இந்த சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும். சுவாமியை வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக பார்த்தா மாத்திரம் போதாது, இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் நடக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ சமீபத்தில் தான் ஆலயமானது 40 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதோடைய சந்நிதி உள்பிரகார வீடியோக்களை இதோடு சேர்த்து போடுறோம். அதையும் எல்லோரும் கண்டு கழிக்கணும். எல்லோரும் அவசியமாக, ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது, சென்னையில் நடுப்புற இருக்குது, சென்னைக்கு நடுப்புற. அப்பேற்பட்ட விசேஷமான கோவில். அனைவரும் இருந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஜம்புகேஸ்வரரை தரிசனம் பண்ணி எல்லாரும் இன்புற்று வாழணும்னு பிரார்த்திக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதகே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஸ்தலவிருட்ச பழம்னு பழம் சாப்பிட்டா நோய் வராது. கோயிலில் இருக்கிற ஸ்தலவிருட்ச பழம். சுவாமி பேர் ஜம்புகேஸ்வரர், அந்த பழம் பேர் ஜம்பு மரம். அதனால் அந்த நாகப்பழத்துக்கு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா வியாதி வராது. அதனால் கீழே விழுந்த பின்னாடி கொட்டுதே ப்ளூபெர்ரி.
மரம் எதுவும் கவர் ஆக மாட்டேங்குது. பண்புறவி போலே ஆளும் பணி கொண்ட கொன்றை சரையான் குமரி பொங்குரவு பூவை பொன்னும் கல்லாராமு பொன்னும் கல்லாராமு பொன்னும் கல்லாராமு. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க
மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கட்சியே கம்பனே. ஹர நம பார்வதி மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் நத்துறை எல்லாய் போற்றி, பாகம் என்று ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாமலே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, வீரா திருவையாரா போற்றி, காவாய் நரகத்திலே போற்றி, கையை மலையானே போற்றி போற்றி போற்றி. திருக்குற்றம்பலம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு கம்பீரேஸ்வரர் திருவடிகள் లెమన్ సార్ బాగా దానిదే పెట్టిస్తా ఉంటానే సుందరమ్మ யார் சார் அவங்க